நீங்க ஒரு பெரிய ஒரு வெல்த் கார்பஸ் சேர்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு சயன்ஸ் அண்ட் அப்ரோச்ச நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா ஒரு வெல்த் கார்பஸ் ரொம்ப சீக்கிரமா சேர்க்க முடியும். 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ங்க. இந்த கேள்விக்கான பதில் நீங்க உங்க ஃபைனான்சியல் அட்வைசர கேட்டு அவர்கிட்ட ஆன்சர் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு டைரக்ட் இன்வெஸ்டரா இருந்தா, இந்த 4 கேள்விக்கான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு வெல்த் கார்பஸ் ஈஸியா நீங்க சேர்த்துடலாம். இதத்தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டில ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. கால் பண்ணுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணா இருக்குங்க. சரி, ஒரு வெல்த் கார்பஸுக்கு ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்களோட கன்சல்டன்ட் கிட்ட, இல்லை நீங்களே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னா வெல்த் கார்பஸ் சீக்கிரமாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டு இன்வெஸ்ட். ஃபஸ்ட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஃபிக்ஸட் டெபாசிட், கோல்டு, மியூச்சுவல் ஃபண்டு, டைரக்ட் ஸ்டாக்ஸு, ரியல் எஸ்டேட். இதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கேட்டகரி, ஹைப்ரிட் இன்வெஸ்ட்மெண்ட். ஹைப்ரிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது, ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அக்ரெசிவ் ஹைப்ரிட்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும்போது லார்ஜ், மிட், ஸ்மால், ஃப்ளெக்ஸி, செக்டாரல், வேல்யூ இன்வெஸ்டிங், கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங் நிறைய இருக்குங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வேர் டு பிகின் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது, எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு 5 லட்ச ரூபா ஃபண்டு இருக்குது, எந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரே கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரியே கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ வேர் டு இன்வெஸ்ட், அந்த அசட் அலோகேஷன், எந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த கேட்டகரியில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நம்பர் 2, எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின், எஸ்ஐபி முறையில் பண்ணணுமா லம்சம் முறையில் பண்ணணுமா? எஸ்ஐபின்றது என்னங்க, நீங்கள் ரெகுலராக டிசிப்ளினாக ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் எஸ்ஐபி. நீங்கள் ஒரு பெரிய வெல்த் கார்பஸ் சேர்க்கணும் அப்படின்னா எஸ்ஐபி கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணாமல் வெல்த் கார்பஸ் கண்டிப்பாக சேர்க்க முடியாது. இன்வெஸ்டிங் இஸ் எ ஹேபிட். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு 25,000 வாங்குகிற ஒரு எம்ப்ளாயியாக கூட இருக்கலாம். 2 பேருக்குமே இருக்கிற ஒற்றுமை எஸ்ஐபி. ஸோ எஸ்ஐபியா லம்சம்னா நான் எஸ்ஐபி தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரலைங்க, எஸ்ஐபி ப்ளஸ் லம்சம். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியோட வேல்யூவேஷன் இண்டெக்ஸ் இப்போ அட்ராக்டிவ் ஜோனில் இருக்குது. அதாவது இந்த வேல்யூவேஷன் இண்டெக்ஸை 4ஆக பிரிச்சிடலாங்க. டீப் ரெட், எல்லோ, லைட் கிரீன், டார்க் கிரீன். இதை மாதிரி ஒரு 4 இண்டெக்ஸ் இருக்குங்க. ரெட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஈக்விட்டியில் ரொம்பவுமே ஒரு கம்மியான காசை வைக்கணும், ப்ராஃபிட் புக் பண்ணணும், ரீபேலன்சிங் பண்ணணும். எல்லோவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லாங் டேர்ம் ஆவரேஜில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே உங்கள் காசை விட்டுடலாம். க்ரீனில் இருக்கும்போது என்ன பண்ணணும், லைட் க்ரீன், டீப் க்ரீனில் இருக்கும்போது உங்களோட லம்சம் மணியே அப்போ கண்டிப்பாக டாப் அப் பண்ணணும். ஸோ எஸ்ஐபி ப்ளஸ் லம்சம், இப்படி நீங்கள் அந்த டிப்ஸில் கரெக்டாக வாங்கும்போது மட்டும்தான் வெல்த் கார்பஸ் ஜர்னி ரொம்ப சுலபமாக இருக்கும், ஆக்சிலரேட்டடாக இருக்கணும். சரி, 3வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டா ஈக்விட்டியா? ஏன்னா நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னாக்கா கோ வித் பேசிவ் ஃபண்ட்ஸ், அதாவது இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. லார்ஜ் கேப் இருக்குது, நெக்ஸ்ட் நிஃப்டி 15 இருக்குது, மிட் கேப் இண்டெக்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு பேசிவ் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் வச்சுருக்கீங்கன்னாக்கா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம். அதை விட உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பிகினர்னா மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு நல்ல ஒரு சிம்பிளான வெல்த் கிரியேட்டிங் ப்ராடக்ட். ஸோ ஈக்விட்டியில் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய காம்ப்ளெக்ஸ். அதே விட உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோ சிம்பிளாக இருந்தாலும் உங்களுக்கு அக்ஸலரேட்டட் ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி. 4வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வென் டு இன்வெஸ்ட். ஸோ எஸ்ஐபி ப்ளஸ் லம்சம்லேயே நம்ம இதுக்கான ஒரு ஆன்சரை பார்த்தோம். நம்ம எப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்.
ஸோ நீங்கள் மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் வென் டு இன்வெஸ்ட்டில் அந்த டிப்ஸில் கரெக்டாக நீங்கள் பை பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மார்க்கெட்டுன்றது ஒரு சைக்கிள்ங்க. அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் அது என்ன ஆகுனாக்கா ஹை வேல்யூவேஷன் ஜோனுக்கு போகும். சம்டைம் அந்த ஒரு வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் ஜோனுக்கு வரும். அப்போ வரும்போது நீங்கள் ஒரு சில ஃபண்ட்ஸை சேர்த்து வச்சு இந்த மாதிரியான டைமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வென் டு இன்வெஸ்ட், டைமிங் த மார்க்கெட், அதுவுமே வந்து வெல்த் கிரியேஷனில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்படி இந்த ஒரு 4 கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் வெல்த் கிரியேஷன் சிம்பிளாக இருக்கும், ஆக்சிலரேட்டடாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்கள் ஒரு ஜேர்னின்றது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக போகணும். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டெல்லாம் இருக்கக்கூடாது. தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அப்படி உங்களுக்கு ஏதாவது வந்து ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டினா என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காலிங் நம்பர் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கண்டென்ட்டோட சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் டு திஸ் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ see you with another interesting video. See you. Bye bye.